வணக்கம். நான் உங்கள் தாமரை. இந்த வீடியோ என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு ரைட்டா? எல்லாருமே கண்டிப்பா நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு ஷெட்யூலுமே நீங்க போட்டிருப்பீங்க. சரியா? அட் த சேம் டைம் நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு உண்டான கிராஷ் கோர்ஸ் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா? அட் த சேம் டைம் இன்னொரு டிப்ஸும் ஷேர் பண்ணிட்டு போலாம் தான்ப்பா இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சில ஷெட்யூல் நீங்க போட்டிருப்பீங்க. அந்த ஷெட்யூல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்றது ஓகே. இன்கேஸ் இல்ல அப்படின்னா, இந்த விஷயத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி வச்சு, அதுக்கும் கொஞ்சம் டைம் அலாட் பண்ணி படிச்சுக்கணும். சரியா? ஸோ ஆப்டிட்யூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கோங்க. எந்த ஒரு மெயின்ஸ் அனாலிசிஸ் எடுத்து நீங்க பார்த்தாலுமே சரி, ஆப்டிட்யூட் இந்த 3 கேட்டகரில தான் கொஷின்ஸ் வெயிட்டேஜ் வந்துட்டு பிரிஞ்சிருக்கும். சரியா? ஒண்ணு டேட்டா இன்டர்பிரேஷன். மினிமம் 15 to 20 மார்க்ஸ் கிட்டக்க வந்துரும். சரியா? மெயின்ஸ்ல. அதில என்னென்னலாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் ஆர் 10 மார்க்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிலிம்ஸ் லெவல்ல பார்த்த பை சார்ட், லைன் சார்ட், பார் சார்ட், மிஸ்ஸிங் டிஏ, மிக்ஸட் டிஏ அப்படி இல்லனா கேஸ்லெட் இந்த மாரி பெர்சன்டேஜ் பிலிம்ஸ் ஓரியன்டடா என்னென்னலாம் கான்செப்ட்ல கொஷின்ஸ் கேட்பாங்களோ, அதே கொஞ்சம் மாடரேட் லெவல்ல நம்ம கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? அட் த சேம் டைம் அப்ளிகேஷன் பேஸ்டு டிஏ கண்டிப்பா ஒரு 10 மார்க்ஸ் கிட்டக்க கண்டிப்பா வரும். சரிங்களா? அது ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்கலாம், இல்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து கேட்கலாம், எந்த டாபிக்ல இருந்துனாலும் கேட்கலாம். ஸோ டிஏ நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அப்ளிகேஷன் டாபிக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு 20 மார்க்ஸ் வருது அப்படின்னா, அதில 20 அவுட் ஆஃப் 20 நம்மளால எடுக்க முடியுன்றத கண்டிப்பா சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப்பேர்டா போனா மட்டும் தான், அங்க அந்த சிச்சுவேஷன் நம்மளால என்ன அட்டெண்ட் பண்ண முடியுதோ, அத நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியும். ஸோ டிஏல இந்த மாரி அப்ளிகேஷன் டாபிக் பேஸ்டு டிஏயுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாரிப்பா. அப்ளிகேஷன் டாபிக் ஓகேங்களா? அப்ளிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டோரி பேஸ்டு கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம, ஃபில்லர்ஸ் பேஸ்டு, அட் த சேம் டைம் வந்துட்டு குவான்டிட்டி பேஸ்டு, டேட்டா சஃபிஷியன்சி பேஸ்டு இந்த மாரி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி எப்படிலாம் டிஃபர் பண்ணி கேட்டாலும், அந்த கொஷின்ஸ அப்ரோச் பண்ற மாரி நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்குவோம். சரிங்களா? ஸோ எக்ஸ்டம் பேஸ்ட்லாம் வந்துட்டு டிஃபால்ட்டாகவே நான் வீடியோ போட்டிருந்தேன். வித்தவுட் பேப்பர் பென் அந்த மாதிரிலாம் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாடல் சம்ஸு முக்கியமாக குவான்டிட்டி பேஸ்டு ஓகேங்களா? ஃபில்லர்ஸ் இன்ன வரைக்கும் அந்த அளவுக்கு கேட்கல. பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியா? என்ன ட்விஸ்ட் வேணாலும் குடுக்கலாம். அதனால வந்துட்டு அப்ளிகேஷன் டாபிக்ல என்னென்ன மாடல்ஸ்ல இருந்துலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அந்த மாடல் தட் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? உங்களோட ஷெட்யூல்ல இந்த மாரி விஷயங்களும் இருக்கணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 3வது கேட்டகரி மிஸ்லெனியஸ். இந்த மிஸ்லெனியஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ராங் நம்பர் சீரிஸ் நியூ பேட்டர்ன்ல கேட்பான். ஓகேங்களா? அட் த சேம் டைம் குவாட்ராட்டிக் அப்படி இல்லைனா அப்ராக்சிமேஷன் ஓகேவா? இந்த 3 டாபிக் அப்ராக்சிமேஷன் மீன்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் எதுவும் வந்துடும் வச்சுக்கோங்களேன். இந்த டாபிக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஒரு 7 to 10 மார்க்ஸ் கிட்டக்க கவர் ஆயிரும் மெயின்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 பார்ட்ல இருந்தா நம்ம கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் மேக்ஸிமம் 20 மார்க்ஸ். அட் த சேம் டைம் அப்ளிகேஷன் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா ஃபார்மேட்டையும் சேர்த்து ஒரு 15 to 20 மார்க்ஸ். மிஸ்லெனியஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 to 10 மார்க்ஸ் கிட்டக்க நமக்கு கொஷின்ஸ் வரும். சரியா? ஸோ இப்படி 3 கேட்டகரியா பிரிச்சு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு ஷெட்யூலும் இதுக்கு தகுந்த மாரி இதில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கவர் ஆகுற மாரி ஆப்டிட்யூடுக்கு ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ஸோ டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னும்போது முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் மெயின்ஸ் டெஸ்ட்டை போட்டுட்டு மார்க் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணுறதுக்கு இது டைம் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா, அது தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த சொல்யூஷனை பார்த்து எப்படி அந்த சம்ம நம்ம அப்ரோச் பண்ணுறது, எப்படி கம்மி டைமில் அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை லேர்ன் பண்ணுங்க. சரியா? இப்போ உட்காந்து தெரியலன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகாதீங்க. அட் த சேம் டைம் மெயின்ஸ் நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க, மார்க் கம்மியாக வருது அப்படின்னா, அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. சரியா? இது ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு ட்ரையல் தான். அதாவது வந்துட்டு மெயின்ஸுக்கு உண்டானது. இதுதான் உங்களோட ரியல் மார்க் கிடையாது. சரியா? நிறைய பேர் ஒரு மார்க்கை போட்டுட்டு மார்க் கம்மியானோனே வந்துட்டு அப்செட் ஆயிருவாங்க. அடுத்த நாள் வந்து டெஸ்ட் போட மாட்டாங்க. அவங்களோட ஷெட்யூலே கொலாப்ஸ் ஆயிரும். சரியா? மார்க் என்ன வேணாலும் வந்துட்டு போகுது. உங்களோட அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்க. எவ்ரிடே டெஸ்ட் போடுங்க. சரிங்களா? கரண்ட் அஃபேர்ஸை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஷார்ட் டைமில் நம்ம எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நமக்கு அங்கே சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அட் த சேம் டைம் கிராஷ் கோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, டாபிக் வைஸ் போகாமல் மிக்சடாக தான் நான் கொண்டு வர போகிறேன். சரியா? ஸோ டாபிக் வைஸ் போகும்போது ரொம்ப டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு கிளாஸில் டைம் அண்ட் ஒர்க்கும் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இருக்கும். எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி ஓகேங்களா? ஸோ
ஒரு மெயின்ஸுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நாளையிலேருந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மெயின் செஷனுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஷெடியூலில் அந்த கிராஷ் கோர்ஸுக்குன்னு ஒரு 1 ஹவர் அலாட் பண்ணிக்கோங்க. அதையும் லேர்ன் பண்ணிக்கோங்க. எப்படி நான் அப்ரோச் பண்ணுறேன், அந்த செம்ம நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எது பெட்டராக இருக்கோ அந்த மாதிரி கான்செப்ட்டை, அந்த மாதிரி அப்ரோச்சை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நிறையா டிப்ஸை வந்துட்டு எவ்ரிடே கிராஷ் கோர்ஸில் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ், அதாவது செக்லிஸ்ட் மாதிரி தான் சொன்னேன். நீங்கள் போட்ட ஷெடியூலில் இந்த இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா இந்த விஷயங்களையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கு கிராஷ் கோர்ஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட்.